நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. சொல்லுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நம்மை புதிய ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிற நல்ல தகப்பன், புது பலனை தாரும் தேவா. சொல்லுங்க, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். சொல்லுங்க, குறைவுகள் குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை, ஓ புது கிருபை தாரும் தேவா. புது கிருபை, ஆமென். புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும். சொல்லுங்க ஆண்டவரே,
சொல்லுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை. புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய தொடக்கங்கள் எங்க வாழ்க்கையில தொடங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த கால வேளையிலே தம்முடைய புதிய கிருபையினாலும், தம்முடைய புதிய ஆசீர்வாதத்தினாலும், தம்முடைய புதிய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலும் இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மை நிரப்புவாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களிலே புதியவைகளை தோன்ற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே நிரப்புகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் அதிகாலையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய புதிய கிருபையினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஹல்லேலூயா, வாழ்க்கையில புதிய கிருபை ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. புது கிருபையினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஆரம்பிக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில அற்பமா தோன்றலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஆரம்பிக்கிறவர் நீரே. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில தொடங்குகிறவர் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில தொடங்குகிறவர் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. துளிர்க்க பண்ணுவீராக. எங்க வாழ்க்கையில தொடங்குங்க ஆண்டவரே. புதிய காரியங்களை காண செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தருகிறவர். ஹல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். நம்முடைய குடும்பங்களிலே புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்து போனவைகளிலே உயிர் பெறச் செய்து புதியவைகளாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகளிலிருந்து, ஜீரோல இருந்து, டவுன்ல இருந்து, ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும். ஓ ஹல்லேலூயா. புது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. சொல்லுங்க. புது பலத்தினால் என்ன நிரப்புங்க. புது கிருபை. ஆமென். புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சொல்லுங்க. புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இன்னொரு விசையாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி ஆமென்
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சொல்லுங்க, இயேசு நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. என்னிலே புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார், என்னிலே புதிய பலத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதித்தோம், ஸ்பெஷலாக கொண்டாடினோம். ஒவ்வொரு நாளும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய புதிய வல்லமை நம்மிலே புதியதாகவே செயல்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தர் எனக்கு புது ஜீவனை கொடுத்திருக்கிறார், புது வாழ்வை கொடுத்திருக்கிறார், புதிய சமாதானத்தை என் வாழ்க்கையில தந்திருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னிலே ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. புது பாடல், துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போட்டி என்றென்றும் வாழ்த்திடுவேன். உணர்ந்து இந்த பாடலை நம்ம நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. சொல்லுங்க, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. சொல்லுங்க, துதி பாடல் நான் பாடி இயேசுவை என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி. ஆமென். சொல்லுங்க, துதி பாடல், துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி. ஆமென். ஜீவனை கொடுத்தவருக்கு நல்ல கரங்களை தட்டி துதி பாடல் பாடி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி. ஆமென். துதி பாடல் நான் பாடி இயேசுவை
எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், எனக்கு வாழ்வு தந்திருக்கிறார்னு சொல்றவங்க சத்தமா விடுதலை விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, சொல்லுங்க வல்லமை தந்தார். ஆமென். வல்லமை தந்தார் இயேசு, எனக்கு வல்லமை தந்தார் இயேசு. சொல்லுங்க இன்னொரு விசை, வல்லமை தந்தார் இயேசு. நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா அதிகாரங்களையும் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். வல்லமை ஆமென் வல்லமை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி. துதி பாடல் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. சொல்லுங்க இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஆமென். ஓ இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. உங்க சத்தம் உயரட்டும். ஜீவனை பெற்றுக் கொண்டவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், அவர் எனக்கு எல்லாம் தந்திருக்கிறார் என்று சொல்றவங்க சத்தம் உயர்த்தி துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா.
தந்தவர், சாவை வென்றவர். அவர் நம்முடைய எஜமானராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மரணத்திலே ஜெயித்தவர், எல்லாவற்றையும் மேற்கொண்டவர், எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நமக்கு எஜமானராய், அவர் நமக்கு ராஜாதி ராஜாவாக, அவர் நம்முடைய தகப்பனாக ஹல்லேலூயா நம்மை நடத்துகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. அவருடைய துதிக்காம இருக்க முடியாது. அவரை பாடாமல் நம்மை இருக்க முடியாது. ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, எனக்கு ஜீவன் தந்தவரே, என்னை வாழ வைத்தவரே, ஹல்லேலூயா, என்னை ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவரே, என்னை ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே நடத்துகிற நல்ல தெய்வத்திற்கு எல்லாரும் சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. எங்களிலே புது வாழ்வை கொடுத்திருக்கிறீரப்பா, விடுதலையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. புதிய வாழ்க்கை எங்க வாழ்க்கையில காண செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு புதிய கிருபைகளை தருகிறார். நற்கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தொடங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வாழ்க்கையில நற்கிரியைகளை தொடங்கியவர், புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்தினவர், முடிவு பரியந்தமும் அதை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை சொந்தமாக கொண்ட நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை சொந்தமாக கொண்ட நாம் பாக்கியம் உள்ளவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவரை சொந்தமாய் கொண்ட நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுங்க, சொல்லுங்க. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் ஆமாப்பா, இதை விட பெரிய மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, ஆமென். இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுங்க. அவர் புது கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். அவரை சொந்தமாக கொண்ட நாம் பாக்கியம் உள்ளவர்கள். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் என்னை நடத்தி செல்பவரே. சொல்லுங்க. அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை
தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே. இதை விட பெரிய மேன்மை எங்க வாழ்க்கையில இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, உங்களை நான் தெய்வமா கொண்டிருக்கிறேனே, இதை விட பெரிய மேன்மை எங்க வாழ்க்கையில வேறொன்றும் இல்லை ஆண்டவரே. ஓ ஷகதரதனலரே, உணர்ந்து ஆண்டவரை ஆராதிங்க. அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். உணர்ந்து 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையாய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. புதிய கிருபைகளை தருகிறார். வேற யாருக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தரலங்க. நம்மளை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டு சந்தோஷத்தை தாராரு, கிருபையை தாராரு. இலவசமா இலவசமா எல்லா வல்லமைகளையும் அதிகாரங்களையும் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறாருங்க. நம்ம ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யாம அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறாரு. எல்லாம் எல்லாம்னா எல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. இதை விட பாக்கியம் நமக்கு வேற ஒன்றும் இந்த உலகத்துல இல்லைங்க. அவரை ஆராதிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவர்கள் அவருக்கு மகிமை செலுத்தாமல் இருக்க முடியாது. அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறவர்கள் அவருக்கு ஆராதனை செலுத்தாமல் இருக்க முடியாது. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியம், இதை விடவோ பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியம், ஓ இதை விடவோ பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் ஆமென் ஆண்டவரே. இதை விடவோ பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவோ பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமென் ஆண்டவரே. இந்த மேன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தீங்களே. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் தெய்வ சமூகத்திலே முழு பலத்தோடு கூட நம் கர்த்தரை நாம் தொழுது கொள்வோமாக. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து, எல்லார் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாகத்தோடு கூட இருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் பேசுவார். எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறவர்களோடு கர்த்தர் இடைப்படுவார். இந்த இடத்துல ஹல்லேலூயா சும்மா வந்தோம் போனோம் என்கிறது ஆமென் நிலைமையில் அல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய தொடுதலை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. இதுவரையிலையும் நல்ல பாடி கர்த்தரை ஆராதித்தோம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தினோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னும் சில நிமிடங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஆண்டுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ. ஓ ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் அசைவாடும் தெய்வமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்க மேல நீங்க அசைவாடுங்கப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள் மேல் நீர் அசைவாடும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் நீர் அசைவாடுவீராக. இந்த ஊழியத்தில் நீர் அசைவாடுவீராக. எங்கள் சபை நடுவிலே நீர் அசைவாடுவீராக. அசைவாடுமே பவுலும் சீலாவும் பாடும் போது, சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் பாடும் போது, சிறைச்சாலையில் எங்கள் மேலே ஹalleluya, எங்கள் மேலே எங்கள் மேலே எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே எங்கள் மேலே அசைவாடுமே. இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மனதோடு கூட உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக திருப்பி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க ஏதாகிலும் ஒன்றை செய்யணும். நான் தான் முதல்ல சொன்ன, தாகத்தோடு கூட யாரு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாங்களோ, ஆண்டவர் அவருடைய தாகத்தை அறிந்து அவருடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்கும்படியாக இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya. எல்லாரும் உண்மையாக ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு, நம்ம சர்ச்சுக்கு போகணும், ஆமென், கொஞ்ச நேரம் அங்கே ஆராதனையில் போய் அட்டன் பண்ணணும் என்கிறதையும் தாண்டி ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை சந்திக்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஹல்லேலூயா, அவர் என் மேலே அசைவாடணும்.
அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒன்றை செய்யணும், அதற்கு அடையாளமாக இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு நேராக வரணும். தாகத்தோடு கூட வாஞ்சையுள்ள எத்தனை பேர் கையை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை குறைந்து போகலை. இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மங்கி போகவில்லை. இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறி போகவில்லை. ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. உலர்ந்த எழும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எழும்பிற்கு உயிர் தந்தீரே, எந்தன் வாழ்க்கையில் அசைவாடி நீர். எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே ஓரிகர நந்தர ரபகதர நந்தர ரபபா. ஓ ஹல்லேலூயா. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. சபையாராக எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் பின்பதாக இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hosanna, hallelujah, hallelujah. உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி, எனக்காகவே அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில மரித்து கிடக்கிறவைகள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள, அசைவற்று கிடக்கிற எல்லாவற்றின் மேலும் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவர். எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா,
ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆமென் உங்களுக்கு தெரிந்த அளவில் கர்த்தரை ஆராதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அறிந்திருக்கிற பிரகாரமாக கர்த்தரை உயர்த்துங்க. அது போதுமானது. உங்க வாயிலிருந்து புறப்படுகிறதான சத்தம் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்தை அசைக்கட்டும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம் ஆமென் பரலோகத்தை அசைக்கட்டும். தேவனுடைய கரத்தை அசைக்கட்டும். இப்பொழுது இந்த பகல் வேளையிலே ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. அசைவற்றிருக்கிறதான எல்லாவற்றின் மேலேயும் ஆவியானவர் நீர் தம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ஓ ரீகாரா நந்தரா பாபா. இப்பொழுது எல்லா தடைகளும் நீங்கி போவதாக. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. ஆமென். பலவீனமான சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிறதான கல்லறையின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தம்முடைய ஜனங்களுடைய மகிமையை காண்பார்களாக. தம்முடைய ஜனங்களுடைய மகிமையை காண்பார்களாக. இன்றைக்கு அதை நீர் விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் ஆமென் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை நான் ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இப்பொழுது ஆண்டவரே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற யாவர் மேலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நிறைவாய் நீர் பொழிந்தருளுவீராக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமென். தொடர்ந்து நீங்க எங்க மத்தியில் நீங்க அசைவாடுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினுடைய நிறைவிற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நீர் எங்களை சந்திப்பீராக. இன்னும் நீர் எங்களை தொடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்காம நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போவது இல்லை. யாக்கோபு சொன்னது போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடு. ஆண்டவரே நாங்களுடைய சமூகத்தில் வாஞ்சியோடு கூட வந்து நிற்கிறோம்ப்பா. எங்கள் ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறதன் உம்முடைய ஜனங்களை நீர் நோக்கி பார்ப்பீராக. உம்முடைய நிறைவான தேவ பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரை நீர் ஆட்கொள்ளுவீராக. எங்களுடைய மனதை நீர் புதிதாக்குவீராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இன்றைக்கும் இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் ஒரு வார்த்தையாவது கேளுங்க. ஆண்டவரே என்னோடு கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் எங்களோடு கூட நீங்கள் பேசணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு கூட நீங்கள் பேசணும்ப்பா. நாங்கள் தாகத்தோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஏதோ ஆலயத்தில் சபை ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக இல்லை. இந்த ஆலயத்தின் நடுவில் நாங்கள் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய வசனத்தின் ஆண்டவர் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீங்கள் பேசணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால் நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆராதனை அன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆராதனையாக இருந்தது. வெளியிலிருந்து என்னுடன் படித்ததான என்னுடைய நண்பர் அவர் வந்திருந்தார். அதனால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தார்கள். அது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களுக்கு முன்பதாக நான் வந்து நிற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம்.
7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம் வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. 645வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே. சத்தமாக வாசிக்கலாமா? ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். இன்னும் சத்தம் காதில் கேட்கல, நல்ல சத்தமாக இந்த 3 வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை தான், இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எல்லாரும் வாசிக்க தெரியும் தானே? என்ன நல்ல வாயை தந்திருக்கிறாரு ஏசப்பா. என்ன நல்ல சத்தமாக வாசிங்க, இந்த டிவிலையும் தெரியுது. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்களைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மரத்தை குறித்ததன் நம்பிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்திற்கு இருக்கக்கூடியதான நம்பிக்கையை குறித்து இந்த வேத வசனத்திலே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பலமுறை இந்த வேத வசனத்தை வாசித்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் வைத்தார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மரத்தை குறித்ததான நம்பிக்கையை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இது ஒரு மரக்கிளை தான். இந்த மரத்துக்கு இருக்கிறதான நம்பிக்கை, இது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பவும் தழைக்கும். அல்லேலூயா. இந்த மரத்தை வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும். அதனுடைய அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் அது மறுபடியும் துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடுமாம். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம கேம்பஸில் பக்கத்தில் அந்த வேப்ப மரம் ஒன்று இருக்குது. அது அப்படியே அந்த விளைக்குள்ளே போனதுனால அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருக்குறோம். வேப்ப மரத்தை மொத்தத்துக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம். அது இப்பொழுது அப்படியே துளிர் விட்டு அது அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வருகிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும் பொழுது அது அப்படியே இளம் மரம் போல கிளை விட்டு அந்த ஏரியா முழுவதும் படர்ந்து காணப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மரத்தை குறித்ததான நம்பிக்கையை குறித்து இங்கே யோபு பக்தன் சொல்லுகிறார். இந்த நம்பிக்கை நமக்குள்ளேயும் வருவதாக. ஆமென் சொல்லுவோமாக. மரம் சொல்லுகிறது, ஒரு மரம் தன்னை குறித்து அது சொல்லுகிறது, என்னை வெட்டி போட்டாலும் நான் திரும்ப என்ன செய்வேன்? நான் தழைப்பேன். அடிக்கட்டை வரைக்கும் வெட்டி போட்டாலும், ஒருவேளை எல்லாம் செத்து போன நிலைமையில் இருந்தாலும் உள்ள வேர் இருக்குது. தண்ணீரின் வாசனையினாலே மறுபடியும் நான் துளிர்ப்பேன், மறுபடியும் துளிர்த்து நான் இளம் மரத்தை போல நான் காட்சி அளிப்பேன் என்று ஒரு மரம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மரத்துக்கு எத்தனை அறிவு இருக்குது சொல்லுங்க? மரத்துக்கு ஒரு அறிவு இருக்குது. ஒரே ஒரு அறிவு தான் இருக்குது. அது என்ன அறிவு? அந்த ஒரு அறிவு என்ன அறிவு? வளரக்கூடியதா? தொடுதல் உணர்வு மட்டும்தான் அதுக்கு என்ன செய்யுது? இருக்குது. எந்த எதிர்வினையையும் அந்த மரத்தினால் என்ன செய்ய முடியாது? காட்ட முடியாது. மற்ற உயிரினங்களை போல இப்போ வெட்டினா அதுக்கு உடனே அதுக்கு எதிர்வினையாக என்ன செய்ய முடியாது? அதால் செயல்பட முடியாது. அந்த மரத்தை நம்ம தொட்டோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் அதற்கு
என்னை இப்படி வெட்டுறாங்க, என்னை இப்படி ஒடிக்கிறாங்க, இப்படி காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே ஒழிய அதற்கு எந்த எதிர்வினையும் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஒரே ஒரு அறிவு தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு அறிவு இருக்கிறதான இந்த மரத்துக்கே ஒரு நம்பிக்கை இருக்குமே. ஆனால் உங்களுக்கு எனக்கு எத்தனை அறிவு? 7 6 அறிவு இருக்குது. என்ன 6 அறிவுக்கே இப்படி இருக்குது. 6 அறிவு இருக்குது. என்னென்ன அறிவுன்னு சொல்ல முடியுமா? பின்னாடி நர்சம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு காதில் கேட்கலையே. பார்த்தல், தொடுதல், கேட்குதல், அப்புறம் உணர்தலா, முகர்தல், அதுதான் பகுத்தறிவு தான் 6வது அறிவு, காண்பது. எல்லாத்தையும் சொல்லியாச்சோ? 5 அறிவு எல்லாமே உணர்வு பூர்வமாக வரக்கூடியது. 6வது அறிவு பகுத்தறிவு, எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியத்தக்கதான அறிவு. வேற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு அறிவை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். எது நல்லது எது கெட்டது என்று டிசைட் பண்ணக்கூடியதான, தீர்மானிக்கக்கூடியதான ஒரு அறிவை, ஒரு சுய அறிவை, சுய சித்தத்தை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு அறிவு உள்ளதான இந்த மரத்துக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? என்னை வெட்டி போட்டாலும் நான் திரும்ப என்ன செய்வேன்? தழைப்பேன். அடிக்கட்டை வரைக்கும் வெட்டி போட்டாலும் திரும்ப ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் மழை வரும். ஒருவேளை என் மேலே படலைனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மழை விழும். அந்த தண்ணீரின் வாசனையினாலே திரும்பவும் நான் கீழே இருந்து துளிர் விட்டு இளம் மரத்தை போல நான் தழைப்பேன், இளம் மரம் போல நான் கிளை விடுவேன் என்று இந்த மரம் சொல்லுமையானால் உங்களுக்கும் எனக்கும் இதை காட்டிலும் அதிகமான நம்பிக்கை வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆமென், தேவனுடைய சமூகத்தில் நானும் ஜெபத்தோடு கூட சில காரியங்களெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக இடைப்பட்டார், இந்த வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டார். திரும்பவும் நீங்கள் துளிர் விடுவீர்கள், திரும்பவும் தழைப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே முடிந்தது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மறுபடியுமாக துளிர்க்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. துளிர்க்கும் அப்படின்னா அதுக்கு வேற என்னென்ன அதுக்கு வார்த்தைகள் பொருந்தும் அப்படின்னு சொல்லி டிக்ஷனரியில் பார்க்கும் பொழுது புதிய தொடக்கம் அல்லது ஜீவன், புதிய ஜீவன் அதிலிருந்து வெளியே வருகிறது. முடிந்தது என்கிற நிலைமையில் இருந்து அது துளிர்க்கிறது அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அதற்கு போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்கிறேன். ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வருடக்கணக்காக இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் ஆனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் மாறவே செய்யாது என்கிறதான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது எல்லாமே முடிந்து விட்டது, இதற்கு அப்புறம் என்ன அப்படி ஒன்றும் பெரிய ஒரு சேஞ்சஸ். பாட்டு பாடினாங்க, அழகா காணிக்க பாட்டு பாடினாங்க, அசாத்தியமானவைகளை செய்கிறதான தேவன் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தியம் இல்லாதவைகளையும் சாத்தியமாக்குவதற்கு நம்முடைய தேவன் நம்மோடு கூட உண்டு. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். இந்த மாதத்திலையும் இனி வரக்கூடியதான ஒவ்வொரு நாட்களிலையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தந்து, ஆமென், எல்லாருக்கும் முன்பதாக ஒரு துளிர் விடுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெப நிலையில் என்னோடு கூட சேர்ந்து, எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை
என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்டவிதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. உடைக்கப்பட்ட, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்கான வார்த்தைகள், இது எனக்கான வார்த்தைகள். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே, ரெண்டு கையை உயர்த்தி, குயவனே உம்முடைய கரம் என்னை மீண்டுமாக என்னை வணைந்து உருவாக்கி என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்தது என்று இருந்தாலும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே ஒரு புதிய துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில காண பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அது துளிர் விட்டு அது இளமரம் போல கிளைவிடும். நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதித்து ஆமென் ஆவியில நிறைந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை இந்த நாட்களிலே அவர் தருகிறார். ஒரு புதிய துவக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எல்லாமே முடிந்தது என்று ஆமென் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மரித்து போனவைகளை துளிர் விட்டு அவைகள் இளம்பனம் போல கிளை விடும்படியாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓர் அறிவு உள்ளதான அந்த மரத்துக்கே அத்தனை நம்பிக்கை இருக்குமையானால் 6 அறிவு உள்ளதான தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதான ஆமென் எனக்கு அதை காட்டிலும் அதிகமான நம்பிக்கை உண்டு. என்னுடைய
என்னுடைய வாழ்க்கை முடிந்தது அல்ல, இன்றும் ஒரு துவக்கத்தை எனக்குள் வைத்திருக்கிறார். இன்றும் எனக்குள் ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த துவக்கத்தை யார் ஒருவரும் தடுக்க முடியாது. ஓ ஹalleluya. இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அசாத்தியமான காரியங்களை செய்ய அவர் வல்லவர் என்று விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து என் குடும்பத்துக்குள்ளே எனக்குள்ளே அவர் ஒரு புதிய காரியத்தை துவங்க செய்வாராக. ஹalleluya. நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். மரித்து கிடக்கிறவைகளை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள உயிரோடு கூட எழுந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். உயிரோடு கூட எழுந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஒரு மரத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் அநேக தொடர்புகள் உண்டு. அதை தான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். மரத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 29-30 வசனம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 29-30. அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சத்தமுயர்த்தி ஆமென் சொல்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு இயேசுவை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன மரம் அது? சிலுவை மரம். இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்திலிருந்து இறக்கி அவரை எங்க வைத்தார்கள்? கல்லறையிலே வைத்தார்கள். கல்லறை என்பது முற்றுப்புள்ளியான இடம்தான் கல்லறை. கல்லறை என்பது முடிந்தது என்கிறதான இடம்தான் கல்லறை. கல்லறை என்பது அதற்கு பின்பதாக ஒன்றும் இல்லை என்பதுதான் கல்லறை. அல்லேலூயா. இயேசுவை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். அதற்கு அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள வார்த்தை அப்படியே நம்முடைய இருதயத்தில் விழுவதாக. ஆமென். இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அடைக்கப்பட்டதான கல்லறையின் வாசல் அவருக்காக திறக்கப்பட்டது. மரித்து போனதான, அதாவது மரித்து போன சரீரத்தை கல்லறையில் வைத்தார்களே, அந்த சரீரம் 3வது நாளில் உயிரோடு கூட எழும்பினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். என்ன நடக்கப் போகுது, என்ன நடந்தது என்று சுவிசேஷ புஸ்தகத்தில் தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வார்கள், அவருடைய சரீரத்தை என்னவெல்லாம் பண்ணுவாங்க, அடுத்து எங்கே கொண்டு போய் வைப்பாங்க, எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை குறித்ததான சம்பவங்கள் ஒவ்வொரு அதிகாரமாக அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரியதான தகவல்கள் எல்லாம் நமக்கு இங்கே சுவிசேஷ புஸ்தகங்களில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போன பிற்பாடு அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்னலாம் நடந்தது எல்லாம் தெளிவாக நமக்கு வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமை என்ன நடந்தது என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை என்ன நடந்தது என்று எந்த சுவிசேஷ புஸ்தகத்திலேயே நமக்கு எழுதி கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்து வரும் பொழுது ஒவ்வொரு காரியமாக அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை கிறிஸ்து இயேசு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். சிலுவையிலே அறைந்து அவருடைய மரித்த சரீரத்தை கொண்டு போய் கல்லறையில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணினார்கள். ஏனால் ஓய்வு நாளுக்கு முன்பதாகவே சரீரம், ஓய்வு நாளிலே சரீரமானது சிலுவையிலே இருக்கக்கூடாது, அதற்கு முன்பதாகவே சரீரத்தை அடக்கம் செய்ய வேண்டும் என்று வேக வேகமாக துரிதமாக அந்த காரியத்தை செய்தார்கள். அதற்கு முன்பு நடந்ததான சரித்திரங்கள் எல்லாம் இங்கே வேதத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை ஒரு தகவலும் இல்லை. அவருடைய சரீரம் கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடந்தது, என்ன நடக்குது, யாருக்கும் ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. அதற்கு முன்பு இருக்கிறதான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, ஆனால் சனிக்கிழமை ஒரு தகவலும் இல்லை. எல்லாரும் நினச்சாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவ்வளோதான், சகாப்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ தேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதான தலைவர்கள்லாம், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மரிக்கும் பொழுது டிவி நியூஸ்லலாம் ஒரு வார்த்தையை போடுவாங்க, இவர்களுடைய சகாப்தம் முடிந்து விட்டது, இவருடைய சகாப்தம் முடிந்து விட்டது அப்படின்னு நியூஸ் எல்லாம் அன்னைக்கு நாள் முழுவதும் போட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, இவருடைய சகாப்தம் முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுகிறார். எல்லாமே முடிந்தது என்கிறதான நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இங்கே சனிக்கிழமை எந்த ஒரு மாற்றமும், இன்னும் சொல்ல போனால் எந்த அசைவும் இல்லை, எந்த அசைவுமே இல்லை. நம்முடைய பார்வையில் அல்லது உலகத்தினுடைய பார்வையில் ஒரு அசைவுமே இல்லாது இருந்தது போல தான் இருந்தது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எந்த அசைவுமே இல்லாத, எல்லாமே முடிந்தது என்கிற நிலைமையில் அவருடைய சரீரமானது கல்லறையில் கொண்டு வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சனிக்கிழமையில் அவர் செயல்பட்டு கொண்டு தான் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்திலே நாம் அங்கே வாசிக்க முடியும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18, 19. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இருக்கிறதான ரோம போர் சேவகர்களுக்கோ, அங்க இருக்கிற யூதர்களுக்கோ, அங்க இருக்கிறதான யாருக்குமே தெரியாது. இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்து அவருடைய சரீரத்தை கல்லறையிலே கொண்டு போய் வைத்தார்கள், அவ்வளவுதான் முடிந்தது என்றுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சனிக்கிழமையிலே அவருடைய சரீரம் தான் கல்லறையிலே இருந்ததை ஒழிய, ஆமென், சனிக்கிழமையிலும் அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் ஒரு நாள் ஓய்ந்து போகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் இரவும் பகலும், ஆமென், அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறதான தேவன். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும், ஆமென், எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு எப்பொழுதுமே நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறதான தேவர் இரவு பகலாக, ஆமென், அவர் ஒரு நாளும் தூங்குவது இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அசைவுமே இல்லை, எந்த ஒரு மாற்றமுமே இல்லை என்கிற நிலைமையில் இருந்தாலும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாலும், ஒன்றை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக ஒருத்தர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக ஒருவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பிரசன்ட்ல இந்த நாட்கள்ல எந்த சேஞ்சஸுமே நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெருசாக நமக்கு தெரியாமல் இருந்தாலும், எந்த அசைவுமே இல்லாமல் இருந்தாலும், ஒருவேளை உலகம் சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஆமென் நம்மை பார்த்து முடிவு பண்ணி அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாலும், நமக்குள் எழும்புகிறதான ஒரு விசுவாசம் என்னன்னா, எனக்காக கர்த்தர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் எத்தனை பேர் அதை அப்படியே நீங்கள் உள் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமென். எனக்காக அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நேரம் வரும், நாள் வரும், அப்பொழுது அவருடைய மகிமையை உலகத்தின் ஜனங்கள் காண்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கிறது போல இருந்தாலும், ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். நிச்சயமாக அந்த அசைவற்ற நிலைமையில் இருக்கிற அந்த தன்மைகளை மாற்றி அந்த அசைவை உலகம் காணும்படியாக கர்த்தர் செய்வார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எந்த அசைவுமே இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை என்கிற நிலைமையில் இருந்தாலும், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் அன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராக அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணினார்? அவர் தம்முடைய வெற்றியை பிரகடனப்படுத்தும்படியாக, பாதாளத்துக்கும் மரணத்திற்கும் ஜெயத்தை அறிவிக்கும்படியாக காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொதுவாக சொல்லுவாங்க, இயேசுதான் கடவுள்னு சொல்றீங்க, இயேசுதான் சிருஷ்டி கர்த்தர்னு சொல்றீங்க, ஆனால் அவரை சிலுவையில் அறைந்து கல்லறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உலகம் எப்படி செயல்பட்டது? அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாம் காண்கிறது எல்லாமே எப்படி செயல்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. நம்முடைய ஆண்டவர், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எப்பொழுதுமே சிருஷ்டிகர்த்தர், நம் நடுவிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரீரம்தான் மரித்ததை ஒழிய, சரீரம்தான் செத்து போனதை ஒழிய, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராக செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்குத்தான் உதாரணமாக, சரீரம் செத்து போனதாக இருந்தாலும், யாருடைய சரீரம் செத்து போயிருந்தது? யாருடைய சரீரம் செத்து போயிருந்துச்சு பைபிளில்? சாராளுடைய கற்பம் செத்து போனது. ஆபிரகாமுடைய சரீரம், அந்த சரீரத்தில் பலன் இல்லை, ஆனாலும் அதற்குள்ளே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து செத்து போனதான அந்த கற்பத்திற்குள்ளே கர்த்தர் ஹல்லேலூயா ஜீவனை வைத்து தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாம வெளிப்பிரகாரமாக பார்க்கிறத வைத்து டிசைட் பண்ணிடக்கூடாது, முடிவு பண்ணிடக்கூடாது. இருக்கட்டும்டா, அதை பார்த்து அதை வைத்து நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. உலகம் அன்றைக்கு அப்படித்தான் முடிவு பண்ணினது. இவரை சிலுவையிலே அறைந்து இவருடைய சரீரம் மரித்து போனது, இந்த சரீரத்தை கொண்டு போய் கல்லறையில் வச்சாச்சு, அவ்வளோதான் அப்படின்னு வெளிப்பிரகாரமாக பார்த்து முடிவு பண்ணினார்கள். ஆனால் இயேசுவோ, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், அவர் என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் மரித்து போகிற தேவன் அல்ல. நீங்கள் ஆனாலும் செத்து போன தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. ஆமென். அவர் ஜீவனோடு கூட இருக்கிற தேவன், என்றென்றைக்கும் ஆமென் ஹல்லேலூயா சதா காலங்களிலும் ஜீவனோடு கூட இருக்கிற தேவனை ஆராதித்து வருகிறோம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு அறிவு உள்ளதான அந்த மரத்துக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்குமையானால்,
6 அறிவு உள்ளதான உங்களுக்கும் எனக்கும் எத்தனை அதிகமான நம்பிக்கை வேணும்? என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, செத்து போச்சு, இனி நாமவே ஒரு காரியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்வோம், அல்லது இதே நிலைமை தான் லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு நாமே முடிவு பண்ணி ஒரு சின்ன சர்க்கிளை நம்ம அமைச்சு வச்சுருந்தோம்னா, அந்த சர்க்கிளை நம்ம எடுத்து போட்டு என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது, அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் என்னை ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தையையும் அவர் தரையிலே விடுவது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற ஜீவனுள்ள தேவன், மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்பின கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அவர் நிச்சயமாக செய்வார், நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அவர் இன்றைக்கும் ஸ்டில் இப்பொழுதும் அவர் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அதில் 1வது வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளுக்கு பின்பு மகதலேனா மரியாளும் போதும். இங்கே வாராங்க சில ஸ்திரீகள், சில பெண்கள் இங்கே வாராங்க. ஓய்வு நாள் முடிந்த பின்பு, அன்றைக்கு யூதர்கள் ஓய்வு நாளாக சனிக்கிழமையை தான் ஆசரித்து வந்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அந்த 7ஆம் நாளான சனிக்கிழமையை தான் அவர்கள் ஓய்வு நாளாக, அதாவது கர்த்தருடைய நாளாக அனுசரித்து வந்தார்கள். ஆண்டவர் அந்த சிஸ்டத்தை மாற்றுகிறார் பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சனிக்கிழமை தான் ஆண்டவருக்கு பிரியமான நாள், அதுதான் ஓய்வு நாள் அப்படின்னு ஆராதிக்கிற ஒரு கூட்டங்கள்லாம் இருக்கிறாங்க. யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவங்க சனிக்கிழமையை தான் முக்கியமாக அவர்கள் நினைத்து, தேவன் ஓய்ந்திருந்தார், ஆகையினால் இந்த நாளில் தான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆராதித்து வருகிறார்கள். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் முடிந்து, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு கந்தவர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அவர்களே அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு முடிவு பண்ணுவதற்கு, முடித்து வைப்பதற்காக சில வாசனை திரவியங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, வாங்கிட்டு வராங்க. இந்த பெண்கள் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கு அவ்வளோதான், இப்போ சரீரம் மரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அப்புறம் அடக்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2வது நாளோ அல்லது 3வது நாள் எதையாவது ஒன்று என்ன செய்வாங்க, போய் செய்வாங்க. அப்புறம் இந்துக்களுடைய மற்றவர்களுடைய வழக்கத்தின்படி 16வது நாள் ஒன்று நினைவு கூறுவாங்க. அப்புறம் எத்தனாவது நாள் நினைவு கூறுவாங்க, 41. எல்லாம் கரெக்டாக தெளிவாக ஞாபகத்தில் இருக்குது. 41வது நாளில் ஞாபகம் வைப்பாங்க. அப்புறம் 1 வருஷம் கழித்து என்ன செய்வாங்க, ஞாபகப்படுத்துவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை நினச்சி என்ன செய்கிறதில்ல, பார்க்குறது இல்லை. அப்புறம் எப்போவாது ஞாபகம் வந்தால் என்ன செய்கிறது, யோசித்து பார்க்கறது. அதே போல தான் இவங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இவங்களும் கந்த வர்க்கங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இவங்களே ஒரு முடிவு பண்ணுவதற்காக வர்றாங்க. முடிவு பண்ணுவதற்காக வந்த இடத்துல ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை இவர்களுக்கு என்று வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்முடைய சிந்தையை மாற்றுவாராக. நாமே சில காரியத்துக்கு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு
நம்முடைய சிந்தையில் சில காரியங்களுக்கு நம்ம முடிவு பண்ணி வச்சுருந்தோம்னா ஆண்டவர் அந்த சிந்தையை மாற்றுவாராக. இந்த மனதை ஆண்டவர் புதிதாக்குவாராக. அல்லேலூயா. முடிவு பண்ணுவதற்காக வந்த இடத்துல ஆண்டவர் அங்கே இவர்களுக்கு என்று ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருந்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. 2வது வசனத்தில் பாருங்க, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்திற்கு வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிறதன கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. இவங்க வந்து அந்த கல்லை தள்ளல, இவங்களுக்காக அந்த கல் தள்ளப்பட வேண்டும் என்று வெயிட் பண்ணப்படல. இவங்க வர்றதுக்கு முன்பதாகவே அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க அங்கிருந்து தூரத்திலிருந்து பேசிட்டு வராங்க. அந்த கல்லறையில ஒரு பெரிய பாறாங்கல் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நமக்காக யார் ஒருவர் புரட்டி தள்ளுவார்? ஏன்னா ஆண்கள் யாரும் கூட வரல. முதல் முறையாக எல்லாரும் பெண்கள் தான் வராங்க. அப்போ நமக்காக இந்த பெரிய கல்லை யார் புரட்டி தள்ளுவா? நம்ம உள்ள போய் சரீரத்தை போய் பார்க்கணுமே, இயேசுனுடைய சரீரத்துக்கு கந்த வர்க்கம் இடணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுறதுக்கு முன்பதாகவே, இவங்களுடைய சிந்தனையில் அந்த யோசனை வருவதற்கு முன்பதாகவே அங்கே கல் புரட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்கனவே அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். நம்முடைய சிந்தையிலே எண்ணங்கள் எழும்புவதற்கு முன்பதாகவே இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, இதை எப்படி கடந்து போவது, இது எப்படி மாறும் என்று ஆமேன் நம்முடைய சிந்தையில் அதை குறித்ததான காரியங்களை நினைத்து புலம்புவதற்கு முன்பதாகவே இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல் புரட்டப்பட்டது. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சப்ஜெக்டை இதை ஒரு நார்மல் பேசேஜாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாற்றமும் இருக்காது. இது ஏதோ ஒரு அந்த நாட்களில் நடந்த சம்பவம், ஏசப்பா உயிரோடு கூட எழும்பும் பொழுது இப்படிலாம் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவமாக இதை நம்ம கேள்விப்பட்டால் ஒரு பிரயோஜனமும் வராது. ஆமேன். இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று தாகத்தோடு கூட நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம்னா நிச்சயமாக இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. கல்லறையை அடைத்து வைக்கப்பட்டதான கல் அவர்களுக்காக புரட்டப்பட்டிருந்தது. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து பாருங்க 4வது வசனத்தில் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அதற்கு கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள். 6வது வசனம், உள்ளே அங்கே தூதர்கள் இருக்கிறாங்க, தூதன் இருக்கிறான். 6வது வசனத்திலே அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா. அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அவரையா நீங்கள் தேடுறீங்க, அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? துளிர்த்தது, மறுபடியும் மீண்டும் உயிர்த்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க ஆமேன் ஒரு காரியத்தை சரீரத்தை தேடும்படியாக அங்கே புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே இவர்களுக்கென்று ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் அங்கே வைத்து தேவனுடைய மகிமையை காண செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட ஆமேன் பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்கிற நிலைமையில் இருந்தாலும் நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். நமக்குள் அந்த நம்பிக்கை பெருகுவதாக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அசைவற்றிருந்த, ஒன்றுமே இல்லாதிருந்த, முடிந்தது என்கிற காரியத்தில் கர்த்தர் இவர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தினார். அது என்ன துவக்கம் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசிங்க.
எல்லாரும் என்ன செய்தார்களாம்? அங்கே வந்து ஸ்திரீகள் கண்டார்கள், அதற்கு பின்பதாக சீஷர்கள் கண்டார்கள், அதற்கு பின்பதாக அநேகர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்ததை கண்டார்கள். கண்டு அவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்தார்கள்? நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது, முற்றுப்புள்ளி ஆனது என்று ஆமென் உலகம் நினைத்த சூழ்நிலையிலே, அல்லது அவர்கள் நினைத்த சூழ்நிலையிலே இப்போ ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி என்ன நடக்குது? நாள்தோறும் அவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்களாம். அல்லேலூயா. எதற்கு பின்பதாக? இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக நாள்தோறும் அவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நமக்குள் தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. அதற்கடுத்து என்ன அவங்களுக்குள் நடந்த மாற்றங்கள் என்ன? மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாகவே ஆமேன் அன்றைக்கு ஆமேன் முடிந்தது என்று காத்திருந்த அத்தனை பேரும் புறப்பட்டு போய் ஓடி ஓடி போய் ஆமேன் எவ்வளவு தூரம் சுவிசேஷத்தை சொல்லணுமோ சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். சுவிசேஷம் வேகமாக பரவினது. ஆமேன். கிராமங்களுக்குள், பட்டணத்துக்குள், மற்ற தேசங்களுக்குள், இந்தியா வரைக்கும் அந்த சுவிசேஷத்தின் செய்தி பரவினது. ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்குள் ஏற்படுத்தினதான ஒரு புதிய துவக்கம் என்ன? அவர்கள் நாள்தோறும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார்கள். அன்னைக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரம் முடிந்திருந்தது அப்படின்னா ஆமேன் அங்கே துதிப்பதற்கு இடம் இருக்காது, கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆமேன் இடம் இருந்திருக்காது. ஆனால் நாள்தோறும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நான் இந்த இடத்துல வந்து கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறோம். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அவர்களுக்குள் ஏற்படுத்தப்பட்டதான புதிய துவக்கம் என்ன? அவர்கள் தேவன் செய்த நன்மையை, தேவன் காண்பித்த அந்த ரட்சிப்பை, தேவனுடைய மகிமையை ஆமேன் கிராமத்திற்குள்ளாக, பட்டணத்திற்குள்ளாக, தேசத்திற்குள்ளாக அறிவித்து அந்த செய்தியை உலகத்திற்கு கொண்டு சென்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஏற்படுத்துகிறதான புதிய துவக்கம் என்ன? ஆமேன் தேவனுடைய மகத்துவத்தை, மகிமையை எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம். அவர்களுக்குள் பயந்திருந்த ஆமென் நம்பிக்கை இழந்திருந்ததான, அவ்வளவுதான் முடிந்தது என்று இருந்ததான அவர்களுக்குள் ஆண்டவர் ஏற்படுத்தினதான புதிய துவக்கம் என்ன? 16வது அதிகாரம் 17-18 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என்னெல்லாம் செய்வாங்களாம்? பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கா ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா, ஆமென். அவர்களுக்குள் ஆண்டவர் ஏற்படுத்தின புதிய துவக்கம் என்ன? தேவனுடைய வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அன்றைக்கு சீஷர்கள் மூலமாக, அவருடைய நாமத்தை அறிந்து விசுவாசிக்கிறவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. இன்றைக்கும் அந்த வல்லமை குறைந்து போகலை, இன்றைக்கும் அந்த வல்லமை மங்கி போகலை. அவரை விசுவாசிக்கிற உங்கள் மூலமாக, என் மூலமாகவும் அந்த வல்லமை செயல்படுகிறது. அல்லேலூயா. என்ன வல்லமை? பிசாசுகளை துரத்துகிற வல்லமை. ஆமென். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்த, அதாவது விஷத்தன்மை உள்ள எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாத, சேதப்படுத்த மாட்டாத தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வல்லமை இன்றைக்கு திருச்சபையின் மூலமாக வெளிப்படுகிறது, உங்கள் மூலமாக, என் மூலமாக வெளிப்படுகிறது. இது தேவன் ஏற்படுத்தி வைத்ததான புதிய துவக்கம். ஆமென். அல்லேலூயா. 3 காரியத்தை சொன்ன ஆண்டவர் அவர்களுக்குள் ஏற்படுத்தின புதிய துவக்கம் என்ன?
நாள்தோறும் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் அவரை துதித்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அப்புறம் அந்த செய்தியை உலகத்திற்கு என்ன செய்தார்கள்? கொண்டு சென்றார்கள். அப்புறம் அவர்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுவோமாக. இந்த புதிய துவக்கத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. புதிய துவக்கம் புதிய துவக்கம் புதிய துவக்கம்னு நம்ம கேள்விப்படுறோமே. அப்படி என்ன புதிய துவக்கம்? நம்முடைய வாழ்க்கையில் மரித்து கிடந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எல்லாம் முடிந்தது என்கிற நிலைமையிலிருந்து ஆண்டவர் ஒரு புதிய மாற்றத்துக்கு நேராக உலகம் சமுதாயம் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் அது துளிர்விட்டு இளம் மரம் போல கிளைவிடும். அல்லேலூயா. அது நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது நம்முடைய தனிப்பட்ட ஆமென் என்ன விதமான நன்மைகளாக இருக்கட்டும், அத்தனை நன்மைகளையும் காணும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதையும் தாண்டி இப்போ நான் சொன்ன 3 காரியம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறதான அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு பெருக பண்ணுவார். சுவிசேஷத்தின் செய்தியை நமக்குள் அடக்கி வைத்து விட முடியாதபடிக்கு அதை பார்க்குறவங்களிடத்தெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்களையும் சீஷராக்க ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். நம் மூலமாக கிறிஸ்துவனுடைய வல்லமை வெளிப்பட்டு வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கவும், சர்ப்பங்களை மிதிக்கவும், ஆமென், தேள்களை மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்ட வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள் அப்படி ஆழமாய் பதியட்டும். நான் நினைக்கிறேன் இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் அல்ல, இது ஒரு சாதாரணமான ஒரு கூடுகை அல்ல. அன்றைக்கு சீஷர்கள் சொன்னார்கள், இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு நாங்களே சாட்சிகள். இந்த இடத்துல அவர் உயிரோடு எழுந்திருப்பதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம்தான் இந்த திருச்சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். மரமானது வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்பவும் தழைக்கும். அதனுடைய அடிக்கட்டை முற்றிலுமாக வெட்டி போடப்பட்டு செத்து போனாலும் திரும்பவும் அது தழைக்கும், திரும்பவும் அது துளிர்க்கும், அது இளம் மரம் போல கிளைவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதன் ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே தந்து நம்மை நடத்துவாராக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே ஆமென் உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். நான் ஏற்கனவே சொன்னேன், வியாழக்கிழமை நடந்த சம்பவம் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையில் நடந்த சம்பவம் அந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் வேற சிந்தையோடு கூட இருக்கிறாங்க. இங்கே ஸ்திரீகள் பெண்கள் எல்லாரும் அதனால தான் கந்த வர்க்கங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஹல்லேலூயா. ஒரு அசைவும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை என்கிறதான சூழ்நிலையிலையும் இயேசு அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவராக அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அது 3வது நாளிலே வெளிப்பட்டது. இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவுமே இல்லை என்கிற நிலைமையிலே உலகம் நம்மை கண்டாலும், நமக்கே அப்படி தோன்றினாலும், ஆமென், நமக்குள் ஒரு நம்பிக்கை பிறப்பதாக.
இப்போ ஒருவேளை நாம் பார்க்கிற விதத்தில் எந்த சேஞ்சஸும் எந்த மாற்றமும் எனக்குள் நடக்கல, என்னை சுற்றிலும் நடக்கல என்று இருந்தாலும் எனக்காக ஒருவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். எனக்காக ஒருவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்தது போல வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் நாம கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு தான் வாரத்தின் முதல் நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை செய்யும்படியாக அவர் தொடங்கிவிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நாங்க பார்த்திருந்தாலும், எத்தனை வாரத்தின் முதல் நாள் நாங்கள் கண்டிருந்தாலும், இன்றைக்கு நாங்கள் காண்கிற வாரத்தின் முதல் நாள் இது அசாத்தியமானவைகளை காண்கக்கூடியதான நாள். இது என்னுடைய வாழ்க்கையில, இது என்னுடைய எமோஷன்ல எழும்பி வரக்கூடிய ஒன்று அல்ல. இது என்னுடைய உற்சாகத்தில் எழுப்பி வரக்கூடிய ஒன்று அல்ல. ஆமென். மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்த இயேசுவை விசுவாசித்து எனக்குள் எழும்பி வரக்கூடிய நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இது எமோஷனல்ல வரக்கூடியதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதனால ஒரு சேஞ்சஸும் நடக்காது, நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்காக ஆமென் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார் என்கிறதான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட, மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆமென் ஹல்லேலூயா நீங்க உங்க வாயில நீங்க அறிக்கை பண்ணுவீர்கள். ஆனால் ஆமென் நிச்சயமாக துளிர் விட்டு அது இளம் மரம் போல கிளை விடக்கூடிய நிலைமையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த ஊழியத்தையும் கர்த்தர் மாற்றி தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆகையினால் நான் சோர்ந்து போகல, ஆகையினால் இன்னும் நான் தளர்ந்து போகல, இன்னும் என்னுடைய நம்பிக்கை எனக்குள் குறைந்து போகல. ஆமென். புதிய நம்பிக்கையை கர்த்தர் எனக்குள் ஏற்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை நான் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெப நிலையிலோ ஹல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் தூதிப்பே, இன்னும் இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை சொல்லுங்க, இன்னும் துதிப்பே. இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை எல்லாம் இழந்தாலும்,
எல்லாமே முடிந்தது என்று இருந்தாலும் என்னுடைய கல்லறையின் கல்லை புரட்டி தள்ளுகிறதான தேவன் மறுபடியும் என்னை உயிர்த்தெழும்ப செய்கிறவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒரு புதிய நம்பிக்கையை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு மரத்திற்கு அத்தனை நம்பிக்கை இருக்குமையானால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாயிருக்கிற எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை மிகவும் அதிகம். யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் காண்கிறது அல்ல, நான் காணாத தேவனுடைய மகிமையை, ஓ ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். நான் காணாத தேவ மகிமையை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. மனசு சொல்லும், ஆமென், மாம்சம் சொல்லும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உலகம் சொல்லும், இவ்வளவு நாள் நீ தேடினையே, இவ்வளவு நாள் நீ பிரயாசப்பட்டையே, இவ்வளவு நாள் நீ அந்த காரியத்துக்காக ஓடினையே, என்ன கிடைத்தது? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். ஆமென். மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்த இயேசுவின் மேலே இருக்கிற நம்பிக்கை என்னை துளிர்க்க செய்யும், என்னை மறுபடியும் எழுப்பும், மறுபடியும் இளமரம் போல நான் கிளை விடுவேன். ஆமென். அதை இந்த உலகம் காணும், எல்லா மாம்சமான யாவும் அதை காண்பார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக, புதிய நம்பிக்கையை கர்த்தர் மீண்டுமாக எழுப்புவாராக. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்குள்ளேயும் ஆவியானவர் நீர் தம்முடைய வல்லமையை நீர் வெளிப்பட பண்ணுவீராக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீர் வெளிப்பட பண்ணுவீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீர் வெளிப்பட பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, மரித்தவைகள் எல்லாம், ஆண்டவரே, அசைவற்று கிடக்கிறவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று சொல்லி கட்டளையிடுகிற உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய மகிமையை கண்டு நாங்கள் விசுவாசித்து தொடர்ந்து உம்முடைய பாதையிலே நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக நாள்தோறும் உம்மை துதிக்கவும், உம்முடைய சுவிசேஷத்தின் செய்தியை நாங்கள் ஜனங்களுக்குள் கொண்டு செல்லவும், உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஆண்டவரே கிருபையை, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமென், அபிஷேகத்தை நாங்கள் ஜனங்களுக்குள் கொண்டு செல்லவும் ஆவியானவர் எங்களுக்குள் ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர். தொடர்ந்து நீர் எங்களை செயல்படுத்துவீராக. வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தமும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். ஆமென். மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே அசாத்தியமான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.